தாங்க ரன்னர் அப். மக்கள் பார்வையில சீப் மூவ்பாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு சீப் மூவ். 18 லட்சம் ஹியூஜ் அமௌண்ட். அவருடைய ஃபேன்ஸ் ஷுட் செலிப்ரேட். ரெட் கார்டு வாங்கி ஒருத்தர் இல்ல 2 பேர் வெளியே போயிருக்காங்க. இந்த ரெட் கார்டை கொடுத்து தூக்கினது பர்சனலி அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லதும் வேணா. ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். சாண்ட்ரா வந்து ட்ராமா பண்ணாங்களா இல்ல ட்ராமால இருந்தாங்களா? சாண்ட்ரா ஒரு கோழை. சோ அவங்க எந்திரிச்சு ஃபைட் போட முடியலன்றதுனால அதர் எண்டுக்கு போய் ட்ராமா வெளிப்படுத்தினாங்க. பிரஜன் கிட்ட வெளியே கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சோ அவர் என்ன சொன்னாருன்னா, கேமரா அப்படின்னு சொன்னா நான் வந்து கேஸ் போட்டுருவேன். 1000 பேரு 10,000 பேர் சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு அதை பத்தி பாட்டே பாடி ஹிட் ஆயிருச்சு. என்ன பண்ணுவாரு? ரெட் கார்டு கொடுத்து இப்ப 2 பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. சோ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பேமெண்ட் வந்து வருமா வராதா? அதுக்கு மேல ஃபியூச்சர்லாம் யோசிக்க வேணாம். அவருனா அண்ணாளங்காட்சி கிடையாது, கார் பங்களா எல்லாம் உள்ளவர் தான். விக்கல் விக்ரம் சொல்றது எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு, ரொம்ப உளருது. விக்கல் விக்ரம் பிக் பாஸ பத்தி என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சத்தியமா ஷாக் ஆயிடும். திவ்யா வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்டா உள்ள பார்க்கப்பட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி லெஃப்ட் ரைட்ல திவ்யா அரோரா தெரியுறாங்க. திவ்யா கையை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து கேவலமா இருக்கு. அந்த ஆளு வந்த உடனே ஷர்ட்டை கட்டிட்டாரு. எனக்கு நாராசமா இருந்துச்சு. பட் தமிழ்நாடு பூரா இனிமே எல்லாரும் சோப்பு எடுத்துன்னு போயிட போறாங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள. மேனேஜ்மெண்டால ஒரு அடி புடுங்க முடியாம இருக்கும். அந்த தொந்திய காட்டிட்டு நிக்கிறது, மேல் பட்டனை கைட்டி விட்டு பேண்ட்ல இருந்து இப்படி சொல்லித்தானே ஆகணும். விஷுவல தானே டிஸ்கிரைப் பண்றேன். நானா ஏதாவது உருட்டுறேனா? சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது சீசன் 9ஓட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் வீக் வந்து யார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது 2 பேர் ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிட்டாங்க. சரி 2 பேர் தான் போவாங்க, மற்ற பேரெல்லாம் உள்ள இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பர்சனும் வந்து அடுத்த நாள் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபைனலுக்குள்ள நெருங்க வந்து இன்னும் ஃபைனலுக்குள்ள நெருங்க வெளியே இருக்க கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து சுஜி மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். மேம் வணக்கம். வணக்கம் தீபிகா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க சொன்னது அத்தனையும் பலிக்கிறதுங்கிற மாதிரியே இருக்கு மேம். ரெட் கார்டு நீங்களும் நிறைய பிட்வீன் த டூ ஆஃப் அஸ் ஏதோ ஒன்னு இன்ஸ்டிங்டிவா பண்றோம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். லைக் ஃபைனல்ஸ் நெருங்க நம்மளுடைய ரிவ்யூஸும் முடிய போகுதுன்றதுனால நானும் சொல்றேன், ஃபீல் பண்ணியே சொல்றேன். திஸ் ஹஸ் பீன் அ வெரி பேலன்ஸ்ட் ரிவ்யூ சோ ஃபார். நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் நினைக்காதீங்க, அது வந்து நான் சாவர வரைக்கும் துரத்துற ஹேட்டர்ஸ் தான். ஸோ நம்ம ரிவ்யூஸை ஹேட் பண்ணியெல்லாம் யாரும் ஃபீட்பேக் கொடுத்தது இல்லை. இன்ஃபேக்ட் ரிவ்யூக்கு ரிவ்யூ இட்ஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். நம்ம டிட்டாச்சா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ ஆல்சோ தீபிகா. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் ரெட் கார்டு பத்தி பேசிட்டு இருந்தோம். ரெட் கார்டு வாங்கி ஒருத்தர் இல்ல 2 பேர் வெளியே போயிருக்காங்க. ஸோ ரெட் கார்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதாவது அன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி தான் நம்ம பேசணும் அதை பத்தி. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பர்சனை போட்டு கால் வச்சு தள்ளுறது, அவ்வளோ வல்கரா அசிங்கமான வார்த்தைகளை பேசி வந்து அவங்கள ஹர்ட் பண்றது, இதெல்லாம் வந்து கரெக்டான விஷயமான ஒரு பெரிய போரே வந்து ஆன்லைன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது போறன்றதை விட அப்ப ஆன்லைன் ஃபிளேவர் மாறுதுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கார்டு வரதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கண்டிப்பா கொடுக்கணும்னு ஒரு ஃபிளேவர் போச்சு. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அன்ஃபேரா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் பக்கம் அட்டென்ஷன் போச்சு. ஸோ அந்த ஃபிளேவர் கொஞ்சம் போச்சு. பட் இது ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேம் ஷோன்றதுனால அதெல்லாமே கடந்து அடுத்தது கானா வினோதுக்கான சப்போர்ட் பெருசா போச்சு. ஆன்லைன் நீங்க கேட்டதுனால சொல்றேன். பட் மத்தபடி இப்போ சின்னதா I'll just go back to what television in India is for. யாருக்காக வந்திருக்கு? இட்ஸ் ஃபார் த விமன். ஸோ இந்தியாலேயே நிறைய டிவி சீரியல்ஸ் எல்லா மாநிலத்திலயும் இருக்குன்றதுல இருந்து இண்டிகேஷன் டிவி இஸ் ஃபார் விமன். விமன் தான் டிவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ வீட்டுல இருக்கிற மதர்ஸ் என்ன சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற லேடிஸ் என்ன சொல்றாங்க, லேடிஸ் ஆடியன்ஸ்னா சும்மா கிடையாது. இஃப் தே வாண்ட் தே கேன் த்ரோ த டிவி அவுட், தே கேன் ஸ்டாப் எவ்ரிபடி ஃப்ரம் வாட்சிங் மூவிஸ். அவ்வளோ பவர்ஃபுல் இந்தியன்
ஒரு மேரேஜ் செட்டப்குள்ள விமெனோடைய பிளேஸ் அப்படின்னு இந்தியாலயே இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் திங். ஸோ இந்த ஆன்லைன்ன்றது வந்து மோஸ்ட்லி இந்த 90s கிட்ஸ், சின்ன பசங்க அந்த மாதிரி லைக் சும்மா ஒப்பீனியன் அங்கிட்டு இங்கிட்டு சாச்சு 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 வருதுதான் நீங்க பார்த்திருக்கீங்க. பட் ஹார்ட் கோரா எல்லா விமன் எவ்ரிவேர் பிலீவ் தட் பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? இந்த விஷயத்துல ரெட் கார்ட் கொடுத்து வெளிய அனுப்புனது கரெக்ட் தானா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். இது வந்து சாண்ட்ரா அந்த ரிசீவிங் எண்ட்ல இருந்தவங்க எப்படி அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்றது முக்கியம் இல்ல, இவங்க செஞ்ச செயல் தான். ஸோ இந்த ரெட் கார்டை கொடுத்து தூக்கினது பர்சனலி அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லதுன்னு வேணாம். ஏன்னா இதுக்கு மேலேயும் அவங்கள உள்ள விட்டுருந்தா ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். சாண்ட்ரா வந்து இப்போ உள்ள பேசிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா வந்து சாண்ட்ரா வந்து ட்ராமா பண்ணாங்களா இல்ல ட்ராமால இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், எண்ட் ரிசல்ட்ல சாண்ட்ராக்கு ஏற்பட்ட தாக்கம் அவங்க எப்படி அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்றது கிடையாது. இவங்க வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட் சூஸ் பண்ணிருக்காங்க, தள்ளியிருக்காங்க. இப்ப அதே இடத்துல சுபிக்ஷா இருந்திருந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பா, இறங்கடி வெளியன்னு சொல்லிருப்பா. சீரியஸா லைக் அவ்வளவு பெரிய தாக்கம். யூ கேன் ஜஸ்ட் நம்ம ஜாலியா இந்த கேம் விளையாடலாமே. அவங்க பக்கத்துல வேற யாராவது விக்கல் விக்ரம தள்ள முடியாது, வேற யாரையா தள்ளி இருந்தாங்கன்னா ஈவன் விக்கல் விக்ரம் இறங்கடா வெளியன்னு சொல்லியிருப்பான். யாரா இருந்தாலும் ஃபைட் போட்டிருப்பாங்க. இங்க ஃபைட் போடாதவங்க யாரு இருப்பாங்க? சாண்ட்ரா ஒரு கோழை. சோ அவங்க எந்திரிச்சு ஃபைட் போட முடியலன்றதுனால அதர் எண்டுக்கு போய் ட்ராமா வெளிப்படுத்தினாங்க. ஃபிட்ஸ் வந்த மாதிரி மாதிரின்னு தான் சொல்ல முடியும். ஃபிட்ஸ் வந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்பட்ட மாதிரி. சோ இதுல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு ஆங்கிள் வந்து விஜய் டிவியோட பார்ஷியாலிட்டி டுவர்ட்ஸ் சாண்ட்ரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 2 பேரும் பண்ணினது தப்பு. ஆன் டாப் ஆஃப் தட் விஜய் டிவிக்கு சாண்ட்ராவை ரொம்ப பிடிக்கும். ஸோ 100+100 200% ரீசன் வந்துருச்சு அவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு. ஓகே. சாண்ட்ரா இந்த கார்க்குள்ள நடந்த விஷயங்களே ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். கார்க்குள்ள வந்து கம்ருதீனுடைய பேரை வந்து வேற மாதிரி சித்தரிச்சதுனால தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு பேர் வச்சு சொன்னதுனால அவருக்கு இப்போ வந்து நிறைய விஷயங்களை பேசி 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 அவர் பேசினது வந்து எப்படி பாக்குறீங்க? இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவங்க ஸ்கேம்ட்ரான்னு வச்சு கலாய்ச்சது தான். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க சொன்னது செகண்ட் பாயிண்ட். லைக் அதுக்கு ரியாக்ஷனா சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்றது தான் காமருதீன். இது சாண்ட்ராவா தன்னிச்சையா சொன்ன வேர்டு கிடையாது. அவங்க வாயிலேருந்து அது வந்ததுக்கான காரணம் மறுபடியும் 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 ஸ்கேம்ரா பல விதத்துல சொல்லி மாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் அ ரியாக்ஷன் தான் இந்த வார்த்தை வந்துச்சு. ஓகே. ஸோ கம்ருதீன் பேசின விஷயங்களுக்கு என்ன சொல்ல? கம்ருதீனை பத்தி நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். அதான் அவருடைய கிளாஸ் என்னன்னு காமிச்சிட்டாரு. வாயில இருந்து ஒரு சாக்கடை வெளிப்படுத்தல். லைக் அது வரைக்கும் தேனும் பாலுமா பேசின கமருதீன் திடீர்னு அந்த பாம்போடைய அந்த 2 forked டங்கு வெளியே வந்து ஒரே வெண்ணமா வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவர் அந்த வன்மத்தை கக்குனாரு அந்த காருக்குள்ள உட்காந்துட்டு. சோ அதோடய அவர் மேல இருந்த மதிப்பு மரியாதை ரெஸ்பெக்ட் ஏதோ ஏதோ கொஞ்சம் நஞ்சம். லைக் பேசிக்கலி அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒரு டஃப் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றாங்க, நமக்கு எல்லார் மேலயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட் கூட எனக்கு அமருதீன் மேலேன்னு போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ எடுத்தார் கைப்பாவை அப்படின்றது ரொம்ப கடைசி செகண்ட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணினார் அவரு. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் பேசிக்கலி இர்ரிடீமபிள். இது மக்கள் வந்து அவருக்கு இதுக்கு மேல ஃபியூச்சர்லாம் யோசிக்க வேணாம். அவர் ஒன்றும் அன்னாலங்காட்சி கிடையாது, கார் பங்களாலாம் உள்ளவர் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஹி கேன் கோ பேக் டு ஐடி. அங்க இருந்தானே வந்தாரு. இல்ல காரை வித்துட்டு டீ கடை ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாமே மானியமான தொழில் தான். ஸோ எதையும் நம்ம புச்சமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் சினிமா இஸ் நாட் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் லைஃப். ஓகே. இந்த விஷயம் உள்ள நடந்துட்டு இருக்கும் பொழுது பிரஜன் வெளியே வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நான் உள்ள போகும்பொழுது கம்ருதீன் இருந்தாரு அப்படின்னா வந்து அவருக்கு அது கெட்ட நேரமா தான் இருக்கும், நான் போகும்போது அவர் இல்லைன்னா அவர் தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க மேம்? பிரஜன் உள்ள போறது இல்லையாமே, அவரே வந்து பேக் அவுட் பண்ணிட்டாரு. அவர் கோழை தாங்க, பேப்பர் ரவுடி தாங்க. ஓகே. பத்தி ஒரு வாய் திறக்கும் பொழுது சாரி என்ன கேட்டீங்க? பிரஜன் கிட்ட வெளியே கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சோ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து உள்ள போற வரைக்கும் கம்ருதீன் இருந்தான்னா அவங்களுக்கு வந்து கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நான் போகாத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாரு. சோ இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அவங்க ஒய்ஃப்க்கு அவர் சப்போர்ட் பண்ணி அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன்.
பஞ்ச் டயலாகா பாக்குறேன். அவர் தனக்கு பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு. தனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு புரொடெக்டிவ் ஹஸ்பண்ட்ன்ற இமேஜ் தேடிக்கிறாரு வெளிய. மேபி அந்த இன்டர்வியூஸ்லலாம் தான் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால உள்ள போலியோ இப்ப செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு இருக்கலாம். இருக்கலாம். அவர் அந்த ஒரு இது முயற்சியில பயங்கரமா லைக் அதுக்கு அவருக்கு நெறைய லைக்ஸ், ஃபாலோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த இதுலயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். வீட்டுக்குள்ள போனா அது மேபி கம்மி ஆயிரலாம். லைக் எல்லாருமே சாண்ட்ராவ நல்லா கிழிக்கிறாங்க வீட்டுக்குள்ள. சோ தான் மனைவிய வந்து ஹி ஹஸ் லெஃப்ட் ஹர் ஃபார் த வல்ச்சர்ஸ் வீட்டுக்குள்ள. அவ ஸ்ட்ராங், அவ தாங்கிக்குவா. அவங்கக்குள்ள ஒரு வியர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். மேபி போன ஜென்மத்துல 2 பேரும் நாகப்பாம்பா இருந்திருக்கலாம். அதுங்களுக்கு தான் இந்த மாரி கனெக்ஷன் இருக்கும். அந்த மாரி அனிமல் லைன்ஸ் தான். போன வாட்டி ஹை நான் மென்ஷன் பண்ணுமா? இல்ல நான் வேற எங்கேயோ சொன்னேன். சோ எனிவே இதுங்க அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு கப்பிள் இது. என்ன சொல்றது? தன்னுடைய சோல், மைண்ட், பிரெயின் எல்லாமே சினிமாக்கு வித்துட்டாங்கன்ற மாரி. சோ வெளிய இவர் அந்த ஒவ்வொரு பஞ்ச் டயலாக் விடுறதுக்கும் அடியில எல்லாரும் ஃபயர் போடுறத கறந்துன்னு இருக்காரு. அது என்ன ஊறுகாய் போட முடியும்னு தெரியல எனக்கு. இந்த இமோஜி எல்லாம் வச்சு என்ன ஊறுகாய் போடுறது? எமோஜி ஊறுகாய். சோ எமோஜி ஊறுகாய் போட்டுட்டு இருக்காரு வெளிய பிரஜின். அப்புறம் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொன்னா நான் வந்து கேஸ் போட்டுருவேன் கம்ருதீன் மேல அப்படின்னு கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆரம்பிச்சிட்டாரா? 10 பேரு கலெக்ட் பண்ணிட்டாரா? அப்பா! 1000 பேரு, 10,000 பேரு சொல்ட்டாங்க. ஒரு பொண்ணு அத பத்தி பாட்டே பாடி ஹிட் ஆயிருச்சு. என்ன பண்ணுவாரு? அவர் ம். இந்த மாரி பேப்பர் ரவுடி பேச்சு விட்டாருன்னா, எல்லாருக்குமே பேப்பர் ரவுடின்றது சென்ஸ் ஆயி ஓவரா தான் பண்ணுவாங்க. பட் அவருக்குமே அது சாதகமா இருக்கு. சோ நெறைய நடக்க விடுறாரு. அது என்ன புத்தியோ தெரியல ப்ரோ. ஓகே. மேம் கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா இவங்களுக்குள்ள நடந்த விவாதமே ரொம்ப ஒஸ்ட்டா இருந்துச்சு. பையன பத்தி இழுக்கிறது, இவங்க அவங்கள பத்தி இழுக்கிறது, இவங்க இவங்கள பத்தி இந்த மாரி போச்சு. ஸோ இது எப்படி பார்த்தீங்க? வாட் ஐ வாண்ட் டு டாக் அபௌட் இஸ் அந்த நேரத்துல அ சபரிநாதன் அண்ட் ம், அவர் ம், பேர் என்ன? விசால் விக்ரம் எல்லாருமே கத்தி சண்டை போட்டாங்க. பல பீப் போட வேண்டிய வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டோம். அதெல்லாம் ம், விஜய் டிவி எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு கேட்க விட்டாங்க. சாதாரணமா அதுக்கெல்லாம் செம்மையா பீப் போடுற விஜய் டிவி. லைவ் அதுவும் என்ன ரொம்ப அ எத்தன மணிக்கு நடந்தது? ரொம்ப லேட் நைட் 2:30 AM. சோ அது அவுட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பேண்ட்ன்றதுனால பீப் போடாம நமக்கு காட்டியிருக்காங்க. வெரி பிரேவ் ஆஃப் விஜய் டிவி டு டூ தட் அப்படிம்பேன். ரொம்ப நல்ல விஷயம் அது. பிகாஸ் ஒருத்தருடைய கோவத்துடைய வெளிப்பாடு நம்ம ஃபுல் இது பார்த்தாச்சு. அது இனிமே டிராமாவா இல்லையான்னு மேற்கொண்டு அவங்களுடைய செயல்கள்ல இருந்து நமக்கு புரிய வரும். ம், ம். டிராமான்னு புரிஞ்சுச்சா இல்லையா? இப்ப விக்கல், விக்ரம், சாண்ட்ரா மறுபடியும் லைக் சாரி சாரி ஐ காட் கன்ஃபியூஸ்ட் ஃபார் அ செகண்ட். இத கொஞ்சம் நான் இந்த ஆன்சர் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிருங்க. ம், ம், ம். ஓகே மேம். நம்ம ஓகே எத பத்தி சொல்லுங்க. பேசிட்டு இருக்கோம், எத பத்தி பேசிட்டு ஜஸ்ட் ரிமைண்ட் மீ. நான் ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டேன். கார திருப்பி விட்டு வெளிய வந்து இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க மேம் அதுக்கப்புறம். முடிச்சு. ஆ கார்ல இருந்து வெளியே வந்து எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆல் ஆஃப் தட். இப்போ மெயினா ஆடியன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, கார்ல இருந்து சாண்ட்ரா அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் 2 பேரு இறங்கிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷோ ஆஃப் சாலிடாரிட்டியா கமரு, பாரு இறங்கியிருக்கலாம் கார்ல இருந்து. அட்லீஸ்ட் அந்த டைம்ல. உடனே இறங்கலனாலுமே, விக்கல், விக்ரம் அண்ட் சபரி இறங்கினதுக்கு அப்புறமா இவங்க இறங்கி இருக்கணும். அந்த மனிதாபிமானம் கூட அவங்க காட்டல. சோ அந்த காருக்குள்ள பேசினது மோசம்னா, அதுக்கு மேல மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க செஞ்சது இன்னும் 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 மோசமா தான் இருந்துச்சு தீபிகா. ஓகே மேம். ரெட் கார்ட் குடுத்து இப்ப 2 பேர் வந்து வெளிய போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பேமெண்ட் வந்து வருமா? வராதா? அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? குடுக்கணும்னு இருக்கு கான்ட்ராக்ட்ல. ஆ ம். பிரதீப் ஆண்டனிக்கு கிடைச்சிச்சு பேமெண்ட். ஹி வாஸ் ஆல்சோ வரிட் பட் ஹி காட் இட். மஹாத் அண்ட் அவரு செவ்வாழை ஐ எம் நாட் ஷுவர். பட் பேமெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலன்னா அவங்க பிரச்சனை பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருக்குமே பேமெண்ட் குடுத்துருவாங்க. கான்ட்ராக்ட் படி அத்தனை நாள் ஐ திங்க் மைனஸ் தட் அவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்ச அந்த ஒரு டே மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மத்த எல்லா நாளுக்கும் பேமெண்ட் குடுத்துருவாங்க. இப்ப இவங்க எல்லாம் வெளிய போனதுக்கு அப்புறமா வந்து சுபிக்ஷா வெளிய வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டா வந்து 2 பேர் வந்து ரெட் கார்ட் குடுத்து வெளிய வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, இன்னும் ஷார்ட் கட் பண்ணி இன்னும் கம்மியான ஆட்கள் தான் உள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிற மாரி ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. ஸோ சுபிக்ஷா வெளிய போனது எப்படி பார்க்குறீங்க? நம்ம டிசைடுங்கிற வர நம்ம இது பிரெடிக்ட் பண்ண தானே சுபிக்ஷா வெளியே போயிருவாங்க. சோ எஸ். பை த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் த கேம் அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஓகே. வேற ஏதாவது சுபிக்ஷா பத்தி சொல்ல யோசிக்கிறீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல பர்டிகுலர்லி அந்த அவங்க கேம் மாதிரியே அவங்க எக்ஸிட்டும் ரொம்ப ரொம்ப போரிங்கா இருந்துச்சு.
ஓகே. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் ஓகே மேம். இப்போ உள்ள வந்து நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. வாட்டர்மெலான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து கானா வினோத் கூட பழைய மாரி பெரிய சண்டைய வந்து கெளப்பிட்டாரு. ஒவ்வொரு இடத்துக்கிட்டயும் வந்து சண்டைய வந்து கெளப்பிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். வாட்டர்மெலான் பத்தி நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ள வந்தா இன்னும் பிரளயமே வந்து வெடிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இப்போ? கேவலமா இருக்கு அந்த ஆளு. வந்த உடனே ஷர்ட்ட கழட்டிட்டாரு. எனக்கு நாராசமா இருந்துச்சு. அவர் போட்ட டபுள் வெயிட்ட தூக்கிக்கிட்டு எல்லா இடத்துலயும் இதுக்கெல்லாம் ரெட் கார்ட் குடுக்கலாம். பட் இந்த ஆள் வந்து நாட் அ கண்டெஸ்டன்ட். இதுக்கு அப்பவே குடுத்துருக்கணும். இது சரியான என்ன சொல்றது? மிஸ்பிஹேவியர் தான் இது. குழந்தைங்க பாக்குற நிகழ்ச்சி. அதுவும் பேண்ட் எங்க இருக்குன்றது. அப்ப நீ ஏன் அங்க பாக்குறன்னா ஃபுல்லா காட்டுறாங்க ப்ரோ. சோ பாக்க முடியல. ப்ரோகிராம் பாக்க முடியாத மாதிரி அசிங்கமா ஆயிருச்சு. வாட்டர்மெலன் உள்ள வந்ததுல இருந்து. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் கானா வினோத்துக்குமே எங்கேயோ ரொம்ப அவருடைய பேஷன்ஸ் டோட்டலி போய் எல்லார் மேலயும் ரொம்ப பேடா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் அவர் பிஹேவியரே அவருக்கு தாங்கலன்றதுனால தான் மோஸ்ட்லி பணம் பெட்டி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ பணப்பெட்டிய அவர் எடுத்துட்டாரு. அரோரா வந்து நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா நெறைய விஷயங்கள உட்கார்ந்து பேசிட்டும் இருந்தாங்க. 5 பேர், 6 பேர் நான் எடுக்கிறேன், நீ எடுக்கிறேன்னு சொல்லி பேசிட்டே இருந்ததுனால தான் எடுத்துட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அது வெளியில இருக்கிற அசிங்கம் முடிச்ச சோ கால்ட் ஃபேன்ஸ். அவங்களாம் ஃபேன்ஸ் கிடையாது. சும்மா ஏதாவது வெளிய கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. சர்ச்சைய மூட்டுறாங்க அதெல்லாம். சி உள்ள அரோரா வந்து எப்படின்னா ஷீஸ் பீங் அ குட் ஃப்ரெண்ட் டு கானா வினோத். எடுத்துட்டு போ நீ இந்த ஷீ சீன் கானா வினோதோடைய கேம் ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கு. அவர் வாயிலேருந்து என்னெல்லாமோ வார்த்தை வருது. ஃபன் போய் விஷத்தை கக்கறாரு, வன்மத்தை கக்கறாரு. அவர் இன்னும் டேமேஜ் ஆகாம வெளியே போனா அவருக்கு கமருதீன்காக அவளால பண்ண முடியாதது. ஷீ இஸ் டூயிங் இட் ஃபார் கானா வினோத். இட்ஸ் த ரைட் டெசிஷன். கானா வினோத் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தது கரெக்ட் டெசிஷன் தான். அவர் நாக்கு ரொம்ப கெட்டிருக்கும். லைக் போக போக அவர் ரொம்ப தன்னை டேமேஜ் பண்ணிட்டு நின்று இருப்பாரு. ஓகே. ஆக்சுவலா விக்கல்ஸ் விக்ரமே ஒரு இடத்துல சொன்னாரு மேம். யாருமே வந்து கானா வினோத வந்து டேமேஜ் பண்ணவே முடியாது. அவர் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விக்கல் விக்ரம் சொல்றத எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. ரொம்ப உளருது. சானிட்டி கம்ப்ளீட்லி காலி ஆயிருச்சு. சோ விக்கல் விக்ரம் சொன்னது எதுக்குமே லைக் எனக்கு ஒரு பைத்தியம் பேசும்போது நமக்கு பிரெயின்குள்ள கூட போவாது. So I just leave it like that and that's all it is. நம்மளால if we try and make sense of what he's saying we won't be able to. எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நான் ம், கொஞ்ச நேரம் லைவ் பார்த்தேன். இது ம், அவருடைய டீம் உணர்ந்தா அவர் வெளியே வந்த உடனே தயவு செஞ்சு ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. இல்லாட்டி அவர் கை ஊங்கும் ஆபீஸ்க்குள்ள. ம். அவ்வளோ வயலண்டா பேசினாரு இன்னைக்கு டாஸ்க்ல. அந்த லைவ்ல இப்போ தே ஷோட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தே ஷோட் ஒரு புலம்பல் டாஸ்க். அதாவது ஒரு பேங்க் டெல்லர் மாதிரி ஒரு கவுண்டர்ட்ட நின்னுட்டு புலம்பணும். நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் வெண்ட் பண்ணணும், ரேண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுல விக்கல் விக்ரம் பிக் பாஸ பத்தி என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சத்தியமா ஷாக் ஆயிருவீங்க. அவ்வளோ அசிங்கமா அவ்வளோ வன்மம் கக்கி பேசியிருக்காரு. இது கண்டிப்பா சர்ச்சை ஆயிடும் நாளைக்கு. லைக் ஷாக்கா இருப்பாங்க எல்லாரும். ஒரு ஹியூமன் பீங் வாயில இருந்து அப்படி எல்லாம் வர முடியுமான்னு. வக்கரத்தை விட மோசம். லைக் எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. நீங்க எல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி பேசிட்டான். பேசிட்டு ஆக்டிங் நல்லா இருக்கா பிக் பாஸ். பிக் பாஸ் வந்து நீ தனியா வா கன்ஃபெஷன் ரூம்க்குன்னு சொன்னாரு. அதோட ஐ டென்ட் வாட்ச் ஆஃப்டர் தட். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். பட் அந்த ஹாஃப் அன் ஹவர் ஹிட்லர் மாதிரி பேசியிருக்காரு. ஹேட்ரடுங்கிறது அப்படி த்ரூ அவுட் அந்த ஹாஃப் அன் ஹவர்ல அந்த ஹேட்ரட் இந்த பெயிண்ட் பூசப்பட்ட மாதிரி பேசியிருக்காரு. So I'm ஓகே. saying his words are very toxic. Let's not even try to make sense of them. ஓகே. இப்போ ரம்யாக்கும், சாண்ட்ராக்கும் உள்ள வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கு மேம். ரம்யா வந்து வெளிய இருந்து நான் வந்து இத பார்த்தேன், அத பார்த்தேன். நான் இந்த இடத்துல நீங்க இப்படி என்ன பேசிட்டீங்க. சாண்ட்ரா தான் என்ன கட்டி புடிச்சு அழுதாங்க. ஆனா சாண்ட்ராவே என்ன வந்து இப்படி பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? அத நான் சண்டையா பார்க்கல. ரம்யா ம். வந்து தன்னை பிட்ரே பண்ணின சாண்ட்ராவை கன்ஃபரண்ட் பண்றாங்க. ம். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இவங்களும் வந்து வியானாவும் வந்து இதே இவங்க கூடயே சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு அப்டின்லாம் நெறைய பேர் வீட்ல சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து இத கெடுக்கணும்ங்கிறதுக்காகவே விளையாடிட்டு இருக்காங்க. நம்மள வந்து தப்பு தப்பாவே வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப இருக்கிற பிபி ஹவுஸ் இல்ல உள்ள இருக்கவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த வீட்டுக்குள்ள சொகுசு பூனை மாதிரி ஃபைனல்ஸ்குள்ள போனவங்களுடைய கேமை கொஞ்சம் கலைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலி செலிப்ரேஷன் ரவுண்ட்ல எக்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸா அனுப்புவாங்க. ஸோ ஒரு பக்கம் அது வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரீஃப் இருந்தாலுமே நமக்கு ஏதாவது கிளாரிஃபை பண்ணோம்னா பண்ணிக்கலாம்.
அந்த ம். அந்த என்ட்ரி யூஸ் பண்ணி அதே அத்தனை கேமராஸ் முன்னாடி அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ ரம்யா அதான் செஞ்சாங்க. மேம் கடைசியா வந்து வெளிய போகும்போது கம்ருதீனும் சரி, பார்வதியும் சரி, கம்ருதீன் வந்து கால்லயே விழுந்துட்டாரு. சாண்ட்ரா கால்லயே. பார்வதி வந்து ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வெளிய போய் ஒரு 2 நிமிஷம் நின்னாங்க. பிக் பாஸ் ஏதாவது பேசுவாரா, ஏதாவது சொல்வாரான்னு பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லல. வெளிய போயிட்டாங்க. பிக் பாஸ் சொல்லுவாரான்னு இல்ல, கமருக்காக வெயிட் பண்ணாங்க. அப்புறம் வெளிய கேட் வெளிய போய் அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க கமருதீனுக்காகவா. நின்னுட்டுருந்தாங்க. ம். அவங்க ஆமா. உள்ள எல்லாம் போல. கேட்ல இருந்து உள்ள போய் அங்கிருந்து ஒரு கல் எறிஞ்சாங்க கேமரா மேல. அது கேமரா வெளிய இருக்கிற ஹுட்ல தட்டி கீழ விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ம். அங்கேயே நின்னு வெயிட் பண்ணாங்க கமருதீனுக்காக. வெயிட் சோ ஷி பண்ணிட்டு டிட் இருந்தாங்க. நாட் அவங்க பிக் பாஸ் ஏதாவது சொல்லு அவங்க அந்த ஷோவ கால்னாக்கு மதிக்கலன்னு அதுல இருந்து அந்த எக்ஸிட்ல இருந்தே தெரியல. காரி துப்பிட்டு போனாங்க. சோ மன்னிப்பு கேட்டத எப்படி மேம் பார்க்குறீங்க? சாண்ட்ரா கிட்ட? அது அவங்க அங்க உள்ள பண்ணின கண்டென்ட்க்கு ஒரு முற்றுப்புள்ளி அவங்க வைக்காம போவாங்களா? 2 பேரும் பழம் சாப்பிட்டு கொட்ட போட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளிய. ம். மக்கள் நம்மள தப்பு சொல்லக்கூடாதேன்னு பண்ணது தானே அது. கம்ருதீன் வந்து சாஷ்டாங்கமா கால்லயே விழுந்துட்டாரு. அதான். வந்து இப்ப நின்னு தேங்க்ஸ் பாரு பண்ணதுக்கு டபுளா அவர் பண்ணுவாராம். அவர் பண்ணிட்டாரு. தானே ஸ்கோர் டபுள் கோல் அடிச்சுக்கிறாராம். ஆனா போகும்போது திவ்யா கணேஷ் ஒரு வார்த்தை சொன்னாங்க மேம். நீ வந்து என்ன ஆனாலும் சரி, அத வந்து ஒரு ரிப்பீட்டட்லயே வந்து போட்டு காமிச்சாங்கன்னு சொல்லலாம். நீ வந்து அவங்க கிட்ட மட்டும் சேராத. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப இல்ல எதை வாட்டெவர் அத கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சோ அத எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப நல்ல அட்வைஸா பாக்குறேன். ஒரு கொலீக், இண்டஸ்ட்ரி கொலீக் நல்ல எண்ணத்தோட சொன்ன அட்வைஸா பாக்குறேன் நான். அது கமருதீன் சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. பாரு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்தினாருன்னா அவருடைய லாஸ், அது அவருடைய அழிவு காலம் தான். ஏன்னா ரியலி அண்ட் திஸ் இஸ் நாட் என்ன சொல்றது, இட்ஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். கமருதீனுக்கு இனிமே வேலை கிடைக்கிறது கஷ்டம். நான் சொன்ன மாதிரி அவர் திருப்பி ஐடி போனா பெட்டர், ஆர் காரை வித்துட்டு டீ கடை ஸ்டார்ட் பண்ணா பெட்டர். கம் பேக் டு சினிமா லேட்டர். சினிமான்றது எப்பவுமே டூ வே என்ட்ரன்ஸ். அது எந்த வயசுல வேணா நீங்க திரும்ப வரலாம். ஒரு 2-3 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டு வரட்டும். அண்ட் அந்த 2-3 இயர்ஸ்ல பாருவோட சுத்த வேண்டாம், ஏதாவது உருப்படியா ஏதாவது வேலை செய்யட்டும். ஓகே. மேம் திவ்யா வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்டா உள்ள பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. திவ்யா நிஜமாவே ரொம்பவே ஒரு மரியாதைக்குரிய கண்டெஸ்டண்டா தான் ஷீ இஸ் கம்மிங் அப். நான் போன இதுல சொன்ன மாதிரியே குடோஸ் டு ஹர் பேரண்ட்ஸ். வெரி வெல் brought அப் சைல்ட். ஜாலியா தான் இருக்காங்க இப்போ. அண்ட் சி, நானே சொன்னேன்ல திவ்யாக்கு யாரோட தான் சண்டை வரலன்னு. அது ம். நான் ஒரு வகையில கரெக்டா சொன்னதுதான். எல்லாருமே ப்ராடா இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. சோ கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாரோடையும் சண்டை வரும். அந்த சேத்துல தாமரைன்றது நான் திவ்யா தான் பாக்குறேன். ஓகே. மேம் அடுத்த கொஸ்டினே வந்து ஒரு குதர்க்கமான கொஸ்டின்னு சொல்லலாம். விக்கல்ஸ் விக்ரம், வியானா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இவங்களுடைய சண்டை மாதிரி போகுதா? இல்ல இது எப்படி போகுது? என்ன வன்மம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? வியானா உள்ள வந்து ரொம்ப சீன் போடுறா. அவ வந்து யாரு அவங்களுக்கு சாஃப்ட் டார்கெட் யாரு, அவங்கள்ட்ட ரொம்ப அந்யோன்யமா இருந்த ஒரு ஆளுதான் அது விக்கல் விக்ரம். ம். ஆக்சுவலா வியானா புறம் பின்னாடி விக்கல் விக்ரம் ரொம்ப வியானாவை பத்தி எல்லாம் தப்பா பேசினது இல்ல. மேபி அவங்கள சொல்லி சிரிச்சிருக்கலாம். பட் அது ஜெனரல் என்வாயரன்மெண்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படிதான். எல்லாரும் பத்தியும் அசிங்கமா பிஹைண்ட் த பேக்ஸ் பேசி சிரிச்சிருக்காங்க. இது பாரு வந்தத்துல இருந்தே செட் பண்ணின ஈகோ சிஸ்டம். பாரு தான் இதுக்கான முன்னோடி. பாருவ வந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் நீந்தாண்டி வின்னர் நீந்தாண்டி வின்னர்னு சொல்லி பிக் பாஸ் டீம் ஏத்தி விட்டு உள்ள என்ன சொல்றது, ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்த எல்லாருமே பார்வை ஏத்தி விட்டு பிரியங்கா, விஜய் பிரியங்கால இருந்து தீபக்ல இருந்து எல்லாருமே நீ பெரிய ஆள்பா அப்படின்ற மாதிரி அவங்கள டோட்டலா ஏத்தி விட்டு அவங்களோட என்ன சொல்றது, அவங்களுடைய நேச்சர் அந்த வீடு பூரா பரவிருச்சு. இப்போ நீங்க ஒரு பிரஷர் குக்கர் நான் சொன்ன ஏதாவது விட்டெறிவா என் மேல தீபிகா செல்ஃப் ரெடியா வச்சுக்கோங்க. பிரஷர் குக்கர்ல நீங்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போடுறீங்க. நடுவுல ஒரு பெரிய பீட்ரூட் வச்சீங்கன்னா நீங்க கடைசியில குக்கர் திறக்கும் போது எல்லாமே ரெட் கலர்ல இருக்குமா இருக்காது? சயின்டிபிக். அதுதான் அந்த வீட்டுல நடக்குது. சோ ஃபார் த லாங்கெஸ்ட் டைம் அங்க வைபு வித் பாரு தான் போயிட்டு இருந்துச்சு. பாரு வைபு தான் பிரிடாமினண்டா இருந்துச்சு. இப்போ பாரு வெளியே இறங்கினதுக்கு அப்புறமா யூ சீயிங் அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆன சிச்சுவேஷன் தான் இப்ப நீங்க அந்த வீட்டுக்குள்ள பாக்குறீங்க.
சோ நிறைய பேர் ம். வெளிப்படையா பேசுறாங்க, நிறைய பேர் வெளிப்படையா சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே பயந்துட்டு இருந்தாங்க அது வரைக்கும். ஏன்னா பாரு கமரு லவ் ஜோடியோட சந்தோஷம் தான் முக்கியம்ன்ற மாதிரி போயிட்டு இருந்தது அந்த ஷோ. விஜய் டிவியுமே அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. விஜய் சேதுபதியுமே அப்படிதான் கொண்டு போயிட்டு இருந்தாரு. மொட்டமாடி கரெக்ட். மொட்டமாடி ஒரு லவ் ஜோடி, சின்ன குழந்தைங்க அந்த பாட்டை பாடவும் பாடலாம், பார்க்கவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஹெல்த்தி கப்புள் அப்படின்னு விஜய் டிவி பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணிச்சு அவங்கள. என்னைக்குமே ஆடியன்ஸ் அவங்கள ஹெல்த்தி கப்புலா நினைச்சது இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே டாக்ஸிக் கப்புள்னு தான் சொல்லிட்டு வராங்க. சோ அந்த டாக்ஸிசிட்டி எல்லாருக்குள்ளயும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த வியான் அதை யோசிக்கணும், ஆனா அதுக்கு புத்தி இல்ல. அந்த அந்த மாதிரி என்வாயரன்மெண்ட் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா விக்ரம் வாயில இருந்து பலரை பத்தி தப்பா வந்திருக்கும். இப்ப ஹோப்ஃபுல்லி இந்த புலம்பல் டாஸ்க்கு அப்புறமா அவன் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருக்கா இல்ல டபுளா இருக்கா அப்படின்றது நமக்கு பார்க்க தான் தெரியும். பட் வியானா உள்ள வந்து டபுள் பாருவா பிஹேவ் பண்ணினாங்க. அது அங்கதான் அவங்க ஒரு அசிங்கம் பிடிச்ச பிளேயர் அப்படின்றத காட்டிட்டாங்க. அவங்களுக்கு பேசிக்கலி பொறாமைன்றது தலையில இருந்து கால் வரைக்கும் தெரியுது. அணுவா பொறாம, அந்த பொறாமையில எல்லார் கேமையும் போய் உக்காந்துட்டு அப்பத்தா மாதிரி இறக்குறாங்க. அப்படி கரெக்டா அந்த ஊர்கிழவி யங் ஏஜ்ல எப்படி இருக்குமோ அப்படியே இப்படி சொன்னாங்களா கிறிஸ்டோபர் மிஞ்சி சத்தியமா like her complete dirty nature is outside. அவங்க கரியரும் காலி. நான் சொல்றேன் காலி காலி காலி. யாருமே இந்த மாதிரி விஷப்பாம்பா அவங்க யூனிட்குள்ள விட மாட்டாங்க ப்ரோ, விட மாட்டாங்க. ஒன்லி பீப்புள் who are in the casting couch, like இவங்க கிட்ட இருந்து வேற ஃபேவர்ஸ் வேணும்ன்றவங்க மட்டும் தான் அவங்க படத்துல காஸ்ட் பண்ணுவாங்க. சோ மேற்கொண்டு இவங்க ஏதாவது படத்துல தெரிஞ்சாங்கன்னா அந்த வழிதான் அவங்க அணுகிருக்காங்கன்றது நமக்கு அப்பட்டமா தெரிய வந்துடும். Mainstream, nobody will hire these people. Okay. மேம் ஆல்ரெடியே வந்து பிக் பாஸ் சுத்தி ஒரு மாயம் இருக்கு, இங்க வரவங்க எல்லாரும் சினிமால ஹீரோ ஆயிரலான்ட்டு. அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ன்றது கவின் எடுத்து சொல்லியிருக்கான் பல இன்டர்வியூல, ஹரிஷ் கல்யாண் எடுத்து சொல்லியிருக்கான் பல இன்டர்வியூல. இதுக்கு முன்னாடி உள்ள போன ஸ்டேபிள் பீப்புள் முகேல் உட்பட சொல்லியிருக்கான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வெளியில த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல்னு சொல்லியிருக்காங்க. இதுங்க என்ன வீட்டுக்குள்ள போகும்போதே நான் ஜாம்பவான் ஆயிட்டேன், நான் கிங்காங் ஆயிட்டேன், நான் ஃபேண்டம் ஆயிட்டேன், பிரவீன் ஒரு பக்கம் டாம்பிகம் வாட்டர்மெலன், நான் எனக்கு 10 படம் இருக்கு, எனக்கு 11 படம் இருக்கு, இஷ்டத்துக்குங்க. ஏன் அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பத்தி மட்டும் தான் நினைக்கிறாங்க. சோ அவங்க மேற்கொண்டு நடிக்க போறது இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான். அவங்களுடைய படங்கள்லாம் நீங்க ரீலா தான் பாப்பீங்க. இந்த பிரவீன் ராஜ், வாட்டர்மெலன் ஸ்டாரு, nobodies who are going inside and claiming Oscar winning achievements இல்ல, இவங்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா அனுபவிப்பாங்க வாழ்க்கையில. மெயின் ஸ்ட்ரீம் சினிமா will not touch them. சீரியல்ல கூட சான்ஸ் கிடைக்காது, விளம்பரத்துல கூட சான்ஸ் கிடைக்காது. சின்னதா அந்த சோப்பு நுரை அவங்க உள்ள விட்ட KUSUனால ஏற்பட்ட சோப்பு நுரை மட்டும் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த நாத்தம் அவங்கள சஸ்டெயின் பண்ணும். பட் மத்தபடி அவங்க எவ்வளவு டர்ட்டின்றது வியானா, பிரவீன்ராஜ் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள ரிட்டர்ன்ல தெளிவா காமிச்சிருக்காங்க. பிரவீனும் அப்புறம் வந்து வாட்டர்மெலனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க. இதுல பிரவீன் வேற ஒரு வார்த்தை விட்டாரு, உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, 3 சேத்து பண்ணி மாதிரி இல்ல, வியானா, பிரவீன்ராஜ், வாட்டர்மெலன் ஸ்டார் சேத்துக்குள்ள ஃபைட் நடக்குது. 3 சேத்து பண்ணி வந்து சேத்துக்குள்ள ஃபைட் பண்ணுது. சோப்பை எடுத்துன்னு போய் ஸ்விம்மிங் பூல்ல குச்சிருக்கான். நாசமா போன மனுஷன், ஒரு சமுதாய பொறுப்பு இல்லாம. யூனோ how many resorts will suffer this? It's not our problem. பட் தமிழ்நாடு பூரா இனிமே எல்லாரும் சோப்பை எடுத்துன்னு போயிட போறாங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள. மேனேஜ்மெண்டால ஒரு அணி புடுங்க முடியாம இருக்கும். அந்த தொந்திய காட்டிட்டு நிக்கிறது, மேல் பட்டனை கைட்டி விட்டு பேண்ட்ல இருந்து இப்படி சொல்லி தானே ஆகணும். விஷுவல தானே டிஸ்கிரைப் பண்றேன், நானா ஏதாவது உருட்டுறேனா? அந்த விஷுவல நான் டிஸ்கிரைப் பண்றேன். எவ்வளவு வாந்தி விஷுவலுங்க அது. அதெல்லாம் ஒரு ஹியூமன் பீங்கா? சிவி உலகத்துக்கே ஒரு அவமானம் அவரு. கரெக்ட் தான் மேம். அவரு எதுவுமே வந்து மத்தவங்க பாப்பாங்க, lowest of low class person he is. நடிக்க வராது, மூஞ்சி கன்றாவி, உள்ளுக்குள்ள ஆளாளுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. சேடா இருங்க, அதே எருமாடு மூத்திரம் குடிச்சிட்டு அதே மூஞ்சிங்க திரும்ப 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 திரும்ப. எனக்கு as a stable audience அந்த ஆளை பார்க்கவே முடியல.
சோகம், கண்ணீர், கோவம். எல்லாரும் பார்த்து சோ தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குங்க. ம். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கும் வியானா வந்து சப்போர்ட்டிவா வந்து பண்ற மாதிரி ஒரு இது வேற நடிப்பு வேற போட்டுட்டு அது இருக்காங்க. அந்த சேத்து பண்ணி ஃபைட்ல இந்த வாட்டர்மெலன்ன்ற சேத்து பண்ணிக்கு வியானான்ற சோத்து பண்ணி சப்போர்ட் கொடுக்குது. ஓகே. துண்டு துண்டு இப்படி வந்திருக்காங்க வியானா WWF ரெஸ்லர் மாதிரி. அவங்க ரெஃபரியா இதுங்க 2 பேர் சண்டைக்கும் அவங்க பெரிய அனுபவிக்க போறா பாரு இந்த வியானாவ வாய்க்கு. திக்கி திக்கி பேசு. என்ன அவங்க கடல் படம் ஹீரோயினா? என்னன்னு நினைச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. மேம் இதுங்க ஒரு சீன் நீங்க பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி இருக்கு தம்பி. நான் என்ன சொல்ல பிரவீன்ராஜ் எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன மிலிட்டரி ஹீரோ மாதிரி வந்திருக்காரு. டில்யூஷனல் மேக்ஸ் இது பேரு டில்யூஷன் கிராண்ட் டில்யூஷன் பேரு இது. அவங்க டோட்டலி நட்ஸ் ஆயிட்டாங்க அவங்க. ஏன்னா பிரவீன்ராஜ் அண்ட் வாட்டர்மெலன் லாஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. ரம்யா கிரவுண்டடா இருக்காங்க. வெளியே இருக்கிற ரியாலிட்டி என்னன்னு தெரியும். உள்ள வந்து அது சைன் பண்ண இது சைன் பண்ண ஒண்ணுமே சொல்ல. வியா I'll tell you ரம்யா has a future in films. நீங்க ம். பாப்பீங்க. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு டைம்ல சுச்சி நீங்க சொல்றது நடக்குதுன்னு. If I know the movie industry right, you will see ரம்யா in films. Like எந்த மாதிரி படம்னா you will see her in a movie like காக்கா முட்டை. ம். அந்த மாதிரி ஒரு ரோல் கண்டிப்பா இருக்கு ரம்யாக்கு. வெப் ம். சீரிஸ் ஏதோ ஒண்ணு சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஏன்னா ஓகே. அவங்க செலிப்ரேஷனுக்கு ரிட்டர்ன் ஆனது கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரி வாட்சஸ் பிக் பாஸ். பெரிய பொழுதுபோக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இது சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல். விஜய்ல இருந்து அஜித்ல இருந்து தே ஆர் அடிக்டட் டு பிக் பாஸ். ஓகே. வெளியே வந்து கவின் இதுக்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஃபேன்ஸ் யூனோ ஹவு தே கெட் தேர் ஃபிலிம்ஸ். கவினுக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு எல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்பெக்ட் இண்டஸ்ட்ரியில. இவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கலாம். வெளியே வந்த உடனே அந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் they'll start getting invitation to private parties. விஜய் வீட்ல அஜித் வீட்ல அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ம். நடக்க அங்க போகும்போது சொல்லுவானுங்க, சார் ஊர் பக்கத்துல இருந்து ஒருத்தன் மஞ்சப்பையில காசு எடுத்துட்டு வந்து என்னோட படம். அப்பவே விஜய் சொல்லுவாரு, கட் பண்ணு, நான் உனக்கு தரேன் ஒரு நல்ல டைரக்டர். அட்லியோட அசிஸ்டன்ட் இருக்கான், ஒரு ஸ்டார்ட் பண்றியா, he will help them get projects if they get along. அதெல்லாமே இருக்கு. அங்க போய் நிறைய லைக் யூ ஹாவ் டு ஃபிளாட்டர் அண்ட் சோப் போட்டு பேசணும். சார் உங்களோட இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார், கொஞ்சம் கால்ல விழணும். அவரோட ம். சேர்ந்து you have to get drunk and dance for his songs. See, there'll be a lot of இது பேர் ரைட் ஆஃப் பேசேஜ் ரிச்சுவல்ஸ் மாங்க. And ஓகே. they get to make good decisions. They get good projects. And அந்த ஹீரோ பேச்ச கேட்டு கட் பண்ணி விடுவானுங்க அந்த மஞ்சப்பைய. ம். அட்வைஸ் பண்ணாங்க, நீ போய் வயல் வேலைய பாருன்னு. அந்த குட்வில்னால வந்ததுனாலதான் கவினுக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு எல்லாம் மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது. இதுங்களால எதிர்பார்க்க முடியுமா யாராவது இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்கள தலையெடுத்து கூட பாப்பாங்கன்னு? முடியாது மேம். மாட்டாங்க மாட்டாங்க. கஷ்டம். பிஹேவியர்னால கஷ்டம். பிஹேவியர்னால ஜெயம் ஒரு ரவில தீவிர ஃபேன் தெரியுமா? மேம் ஒரு குட்டி Every star is a fan. Kollywoodல every movie star, every cinema actor's wife, every cinema actor's mother, அந்த ம். மதர்ஸ்னாலதான் ஆக்டர்ஸ் ஃபேன் ஆனாங்க. 24 மணி நேரம் ஓடும் மதர்ஸோட ரூம்ல பிக் பாஸ். பசங்க மதர்ஸோட ரூம்ல வந்து உட்காந்து பாப்பாங்க. I'm sure Jayam Ravi misses that. He used to watch Big Boss with his mother. Okay, நிஷாவோட உட்காந்து என்ன பாக்குறாரோ. சோ இவங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. உள்ள தெனாவெட்டு ஓவர் சீன் எல்லாம் போட்டு ஓகே. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணதோட மட்டும் கிடையாது. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் குப்பை லைக் இமீடியட்லி வந்து அட்டாச் ஆகிற குப்பை போனதுக்கு அப்புறமா ஒண்ணுமே இருக்காது. கத்திட்டே இருப்பாங்க தனியா. பார்வதியோட ஐஸ் வந்து வீங்கி இருந்துச்சு. ஸோ அடிபட்டு. இது வந்து நான் வேணும்னே தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டாக் உள்ள போயிட்டு இருக்கு. நான் வாலண்டியரா தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன், நீ அதை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பார்வதி ரெட் கார்டு கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. சோ நவ் இட்ஸ் அப் டு தி இண்டிவிஜுவல் பார்வதி. அதுக்கு அவங்க வேணா சபரி மேல கேஸ் போடலாம். ம். சொல்லாதான் பண்ணும் அது. ஷோல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஏன்னா பார்வதி அதை பெருசாக்கல. பெரிய வீராங்கனை மாதிரி சுத்தினாங்க. இதை வச்சு நமக்கு நிறைய ஃபேன்ஸ் வரும், நம்ம வந்து இதை பெருசுபடுத்தலைன்னா ஃபேன்ஸ் நிறைய வருவாங்க அப்படின்ட்டு.
ஓகே. அவங்க ஆனா அப்போ வெளிப்படுத்திருக்கலாம். வந்து ரெட் கார்டு வாங்கி குடுத்துருக்கலாம். அத ம். ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சாண்ட்ராக்கு ஏற்பட்ட பாதிப்ப விட அது பெரிய பாதிப்பு. மெடிக்கலி டெஃபினெட்லி 100% எஸ். பட் அது பார்வதியே தான் பாடிக்கு கேர் பண்ணாம கண்ணு தானே போச்சு. எப்படிதான் நான் நான் அன்னைக்கு ரிவ்யூ பண்ண போதே சொன்னேன். எப்படிதான் இந்த பொண்ணு அவ்வளவு அசால்ட்டா இருக்கும் இந்த விஷயத்த பத்தி. இது சாண்ட்ராக்கு நடந்திருந்ததுன்னா, ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஆன்சர் திஸ் கொஸ்டின் தீபிகா. அப்பவே வந்து விஜய் சேதுபதி சார் ரெட் கார்ட் குடுத்திருப்பாரு மேம். முடிப்போம். செட் சாண்ட்ரா எல்லாத்தையும் உதைச்சு தள்ளி கத்தி ஸ்கிரீம். பார்வதி சச்ச சோசியோபேத். அவங்க பாடி பார்ட்டை இந்த மாதிரி டேமேஜ் பாடி பார்ட்டை அவங்களுக்கு ஆக்சுவலி சீக்கிரம் குணமாயிருச்சேன்னு வருத்தமா இருந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இன்னும் சீன் போட்டிருக்கலாம் அதை வச்சுன்னு தோணிருக்கும். ம். பார்வதி ஓகே. மேம் இந்த வீக் வந்து யாரு வெளிய போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பங்கேற்பாரு. ப்ளீஸ் தாங்க முடியல. அவங்க அழுக தாங்க முடியலங்க. ஏங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணி தீபிகா அவங்களை எவிக்ட் பண்ணுங்க. மேம் என்கிட்ட இல்ல மேம். எல்லாம் நீங்க சொல்றதுதான் நடக்குது. உங்க பிக் விஷயம் சொல்லுங்க. பாஸ்கே யாரு எவிக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பிக் பாஸ்கே ஸ்கெட்ச் போடுறீங்க உட்காந்து நீங்க. இங்க இருந்து இன்னைக்கு நீங்க விக்ரம் பேசுனதை கேட்கணும். இன்னைக்கு நைட் எபிசோட் காட்டுறாங்களா தெரியல. பெரிய அவமானம் பிக் பாஸ்க்கு. சோ நைட் எபிசோட்ல ரொம்ப காட்ட மாட்டாங்க. ரொம்ப அசிங்கமான அவமானம். ம். ஏன்னா பிக் பாஸ் ரியாக்டே பண்ணல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கான் நட்ஸ் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ மிமிக்ரி எல்லாம் பண்ணி பேசுறாரு. சோ அதுல இருந்தே தெரியல அதுக்காக ஹையர் பண்ணின ஆளு சரியில்லை. லூசு. ஓகே. சரி மேம். வாய்ஸ் அம்மா அந்த ஆள் பைத்தியம் முடிச்சிச்சு. என்ன அடிக்கிறானோ ஓகே. லூஸ். அது டீமே என்ன அடிக்குதுன்னு தெரியல. லூஸ் மாதிரி போயிட்டு ரொம்ப லூஸா போயிட்டு இருக்கு இந்த வாட்டி பிக் பாஸ். டைட்டா போல. ஸோ இன்னும் 2 வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 வாரத்துல வந்து யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நீங்க கணிக்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு வாரமும் ஒரு பெர்சன் இருந்தாங்க. இப்ப இந்த வாரத்துல யாரு மேம்? ஐசியா திவ்யா அரோரா ஃபைனல். அரோரா. ஓகே. திவ்யா திவ்யா மட்டும் தான் அரோரா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அரோராவும் வந்து சேர்த்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு விஜய் சேதுபதி லெஃப்ட் ரைட்ல திவ்யா அரோரா தெரியுறாங்க. ஓகே, ஓகே. அதுல மோஸ்ட்லி திவ்யா கையை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிய சென்டிமெண்ட் அரோரா தான் வின்னர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் திவ்யா இருக்கிற லெவல் கூல் அரோராவால வர முடியாது. அரோராஸ் நாட் அ கூல் பர்சன். கன்ஃபியூஸ்ட் சைல்டு தான் அது. அண்ட் ஆல்சோ ரொம்ப அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா மாதிரி இருக்கிறது ஒரு வின்னருக்கான குவாலிட்டி கிடையாது. பேச்சு அப்போ ரொம்ப பிரைட்டா பேசுறாங்கனாலும் சின்ன புள்ளத்தனமா தான் இருக்காங்க. அவங்களோட சைல்டிஷ்னஸ் தெரியுது. எதனால பண்றாங்களா மக்கள் கேள்வியே கேட்கல. பட் அது ஒரு ரைட் ஆஃப் தான். அரோரா ஒரு ரைட் ஆஃப். பட் ஃபைனல் 2க்கு வரத்துக்கு ஓகே. எனக்கு திவ்யா தான் கிளியர் வின்னர். நான் சொன்ன மாதிரி இந்த சேத்துல தாமரை திவ்யா தான். ஓகே. மேம் இந்த விக்ரம்லாம் வந்து எதுவுமே சொல்லவே இல்லையா அவர பத்தி? ஓகே. இல்ல மேம் இந்த ஃபைனலிஸ்ட்குள்ளயாவது வருவாரா? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து போயிடுவாரா? அப்படிங்கிற மாரி எதுவுமே சொல்லலையா? அது கேட்கிறேன். விக்ரம்க்கு ஹீஸ் லூசிங் இட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஸ்க்ரூ கைண்ட் பல ஸ்க்ரூ விழுவுது அவருக்கு எல்லா இடத்துலயும். சோ இதுக்கு மேல ஆக்சுவலி அவர் பணப்பட்டு எடுத்துன்னு கிளம்பியிருக்கணும். கிளம்பியிருக்கலாம். அவுட் சைட் ம். அவர் நான் ஏகப்பட்ட கடன் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கமருதீனுக்கு கடன்லாம் இல்ல. கஷ்டப்படுவீங்க. எக்கச்சக்க துட்டு. கமருதீன் இஸ் வெரி ரிச். ப்ளீஸ் நோ தட். அவன் ஸ்டாக் மார்க்கெட் கில்லாடி அவன். யார்ட்டையுமே சொல்லல. ஓகே. எக்கச்சக்க துட்டா. பார்வதிட்ட கூட சொல்லல. ம். லக்கி பாஸ்கரா. ஐடி ஐடி ஜாப்னா அதுதான். he was doing stock broking. ஓகே. மேம் நெறைய விஷயங்கள் நீங்க தான் மேம் சொல்றீங்க. எல்லாம் கியூட். இது ரூமர்ஸ் கிடையாது. இது நான் விஜய் டிவில இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க ஜாலியா சொல்லி சிரிப்பாங்க. ஓகே. எதுக்கு எல்லாரும் கமருதீன் அழுவுறாங்க. ஏங்க பெருங்காய டப்பா எல்லாம் எவ்வளவு கோடி வச்சிருக்கானோ அப்படிம்பாங்க. அவன் வெளில ஒரு லக்கி பாஸ்கர். அப்ப வந்து இது பிரச்சனை ஆக்சுவலி இல்ல. எனக்கு நேத்து தான் தெரியும் எனக்கு. ம், ம், ம். ஃபார் சினிபஸ் வச்சுக்கோ. ஓகே மேம். கண்டிப்பா வந்து போட்டுருவோம் இத. ஓகே. சரி அதுல அவ்வளவுதான். ரெண்டு வந்து முடிச்சுக்கலாம் மேம். வைண்ட் அப்.
ஸோ நெறைய விஷயங்கள பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? யார் எவிக்ட் ஆகி வெளிய போக போறாங்க? கானா வினோத தொடர்ந்து வெளிய போற பெர்சன் யாரு? வின் பண்ண போறவங்க யாரு? அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ். தேங்க் யூ மேம். நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கவா? கடைசியா ம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கவா? ம். கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு போறத நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன். ம். அதோட முடிச்சுக்கலாம். இப்ப அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போறத வந்து மக்கள் பார்வையில மக்கள் ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்க்கு அந்த பவர் இருக்கு. சோ மக்கள் பார்வையில சீப் மூவ்ம்பாங்க. காசுக்கு ம். ஆசைப்பட்டு சீப் மூவ் இது வரைக்கும் ஆடின கேமை இப்படி விட்டுட்டு போறீங்களே அப்படின்ட்டு. ரைட்டா? கட் கரெக்ட் ஆயிடுச்சா? தான் மேம். கரெக்ட் தான். இல்ல, இல்ல இருக்கேன் மேம். கரெக்ட் தான். ஓகே. அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற ரியாலிட்டி என்னன்னா, அவருடைய கேம் வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சு. இதுக்கு மேல அவருக்கே கொஞ்சம் மூச்சு முட்டிருச்சு வீட்டுக்குள்ள. ஆல்சோ மேபி அவருக்கு அவர் ஜெயிப்போன்ற நம்பிக்கை அவருக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு அந்த பணப்பெட்டி எடுத்து போயிருக்கலாம். ம். எப்படினாலுமே அந்த பணப்பெட்டி எடுத்தவங்க தாங்க ரன்னர் அப். சோ பிபி அல்காரிதம் படி இப்போ ஆல்ரெடி த ரன்னர் அப் இஸ் டிசைடட் அக்கார்டிங் டு தட் விச் இஸ் வினோத். இது பேரு இது பேரு பம்பர், இது பேரு போனஸ். அண்ட் அது சின்ன அமௌண்டா? இதுக்கு முன்னாடி 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. 18 லட்சம் ஹியூஜ் அமௌண்ட். அவருடைய ஃபேன்ஸ் ஷுட் செலிப்ரேட். ஸ்மார்ட் மூவ் இது. அத விட்டுட்டு அவங்க வந்து கானா வினோத் ஃபைனலிஸ்ட் ஆக வேண்டியவரு, அவரு பணப்பெட்டி எடுத்து கிளம்பிட்டாருன்னு வருத்தப்பட்டு வீடியோ எல்லாம் போடுறாங்க. இந்த ஜாக்லின் உள்பட. பைத்தியமா அவங்கலாம்? அவ்வளோ இன்வால்வ் ஆயிட்டாங்களா? இல்ல அவ்வளவுதான் ஐக்கியூ இருக்கான்னு தெரியல எனக்கு. இது வந்து ஆனா இந்த பணப்பெட்டிய வந்து பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக், ரொம்ப நல்ல மூவ். அண்ட் எக்ஸிட்டும் போது அவர் போட்ட ஆக்டிங் சூப்பர். பிக் பாஸ்க்கு இப்படி இப்படி கைப்பிணைஞ்சு அழுததெல்லாம் சூப்பர் ஆக்டிங் போட்டு போனாரு. நன்றி கடன் செம்மையா தன் ஃபேன்ஸுக்கு தீனி கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவர் வெளியே எக்ஸிட் போன விதத்தை நிறைய எத்தனை சோக பிஜிஎம் இருக்கு, அத போட்டு நிறைய சம்பாதிக்கலான்ற அட்வைஸ் கொடுப்பேன். ஓகே மேம். நீங்க சொன்ன மாதிரி கானா வினோத் எடுத்துட்டு போனது தான் அவருக்கு நல்லது அப்படிங்கிற மாரி தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் அவரோட ஃபியூச்சர்க்குமே அப்படி பார்க்கணும்னு சொன்னேன். யாருமே அப்படி பார்க்கல. எல்லாருமே அவரை லூசரா பாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டாரு, எங்க ஹார்ட்ட பிரேக் பண்ணிட்டாருன்னா. ஸ்ட்ராட்டஜிக் மூவ் குட் ஃபார் ஹிம் அண்ட் இட்ஸ் a வெரி வெரி பிக் அமௌண்ட். அதை யாரும் எடுக்கலன்றது தான் அங்க ஸ்டூபிடிட்டி. இட்ஸ் a வெரி பிக் அமௌண்ட். இது வரைக்கும் உள்ள பிக்கெஸ்ட் ஐ திங்க். இதுக்கு முன்னாடி 12 lakhs வாஸ் த பிக்கெஸ்ட். அது யாருமே யோசிக்கல. ஓகே. மிகப்பெரிய அமௌண்ட் இது. ஓகே மேம். ஸோ வந்து அவர் பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து அவர் தான் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. இதுதான் அவருக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரியே வந்து இன்னொரு வாரம் அடுத்த வாரத்துல வந்து யார் எவிக்ட் ஆகுறாங்க, யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆர்வமா தெரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல இன்னொரு கொஞ்சம் நாட்களுக்குள்ள அது தெரிஞ்சிரும் அப்படின்னு நெனைக்கிறேன். சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ். தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச்.